எப்ப எப்பொருள் எப்பொருள் யாரொரு கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது எப்பொருள் எத்தன்பி ஆயினும் அப்பொருள் மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறைகள் மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு வந்து இது காத்து உங்களால மீட் பண்ணிக்க நான் பேசுறேன் உங்களுக்கு நீங்க மீட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே மீட் பண்ணிட்டீங்களா? பண்ணல நீங்க பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. சில மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை திருமூலர் 500 ஆண்டுகள் தனிப்பட்ட வாழ்க்கை முறை திருமூலர் 500 ஆண்டுகள் வாழ்ந்ததற்கான ஆதாரம் சரித்திர ஆதாரம் உள்ளது என்று இப்புத்தகத்தில் திருப்படத்தால் காசி மடம் திருப்பனந்தால் காசி மடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருப்படத்தால் காசி மடத்தை திருவள்ளுவருடைய ஆராய்ச்சி பண்ணி எத்தனை ஆண்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு 600 ஆண்டுகள் இருந்திருக்கலாம். கிமு 1ஆம் நூற்றாண்டில் தேண்டி கிமு 5ஆம் நூற்றாண்டில் வரையில் இருந்திருக்கலாம் என்றெல்லாம் ஒரு கருத்து நிலவுகிறது. புகழ்பெற்ற நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாபாஜியை பற்றி பேசுவாங்க. அது மாதிரி ரஜினிகாந்த் தன்னுடைய அரசியல் இந்த ஆன்மீக குரு என்று பாபாஜி சொல்றாங்க. அதெல்லாம் வந்து இருக்கிறதா நம்பப்படுகிறது. இப்போ தமிழ்நாட்டிலிருந்து போனவர் தான் 2000 ஆண்டுகளாக உயிரோடு இருக்கிறதா 2000 ஆண்டுகளாக உயிரோடு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. யோகிகள் மட்டும்தான் அப்படி முடியும். அந்த ஜீரண நீரை நிறுத்தியவர்கள் இயற்கை சக்தியில வாடுறவங்க தனிமையில் இருக்கிறவங்க தான் சாத்தியம். அப்படி இருக்கிறப்ப அந்த உடம்பை மாறிக்குது அவங்களுக்கு. விண்வெளி எப்படி நம்ம சாதாரண ஜீரண நீர் நிறுத்தி பழகிறப்போ அந்த விண்வெளி சக்தியை வாட பழகி கொள்கிறது. அப்படிங்கிறப்ப அந்த அதுத்தன்மான வேதியியல் மாற்றம் மாறிக்குது. அப்ப இயற்கை பரிணாம அறிவியலை தான் சொல்லுது பரிணாமத்திற்கு மாறிடுறது. அதுக்கு பழக்க வழக்கங்கள் இருந்தால் அது மாற்றிக்கொண்டே போகுது அப்படின்னு. இது எவ்வளவு பெரிய உண்மை. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாம விட்டனுடைய சாபக்கேடு தான் இப்படி. அதனால இனி வந்து அவங்க செய்ய வேண்டியது இந்த உணவில்லாமல் வாழும் கலை வெங்கடேசன் எழுதிய கட்டட பொறியாளர் பிஏ சிவில் இன்ஜினியர் எழுதிய அந்த புத்தகத்தை படிச்சு அதற்குள்ள கருத்துக்களை உள்வாங்கி எப்படி அவங்க பயிற்சி பண்ண போறாங்க அப்படிங்கிறத. நம்ம இந்தியா போற கிட்டத்தட்ட 2-3 கோடி ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் ரொம்ப எளிமையானது. இந்த ஆசிரியர்கள் இருந்தால் தான் இது போகும். அப்போ ஆசிரியர்களை உருவாக்குறது தான் நம்ம வேலை. குறைஞ்சபட்சம் ஒரு 1000கணக்கான 100 ஆசிரியராக உருவாக்கணும். அந்த 100 ஆசிரியர் உருவாக்கி அவங்க சொல்லிக் கொடுக்கலாம். 100 பேர் 200 பேர் இருந்தால் தான் குறைஞ்சபட்சம் இப்படி தெரிஞ்சவங்களாம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். இது வந்து ஒருத்தரே சொல்லிக் கொடுத்து ஒருத்தரே கொண்டு போய் சேர்த்துறது ரொம்ப சிரமமான காரியம். திருவள்ளுவர் வந்து நூல் எழுதிட்டு போய் எத்தனையோ பேர் படிச்சாங்க, எத்தனை பேர் உரை எழுதினாங்க. அந்த மாதிரி இந்த புத்தகத்தை லட்சக்கணக்கான பேர் படிச்சு இருந்தா தான் உலகத்தை திருத்த முடியும், நல்ல வழி கொண்டு போக முடியும். இதுவே ஒரு தனிப்பட்ட மனிதர் வாழ்க்கை நோக்கமாக இருக்க வேண்டும். முழு வளர்ச்சி அடைந்த பிறகு மனித உடல் சாதாரண உணவை புறம் தள்ளுகிறது. முழு வளர்ச்சி அடைந்த மனித உடலை சாதாரண உணவு தள்ளுகிறது அல்லது தொடர மறுக்கிறது. அது தொடர மறுக்கிறது. முழு வளர்ச்சி 14-15 வயசுக்கு அப்புறம் அது சாதாரண உணவை தொடர்ந்து மறுக்குது. அதான் விஷயம். நாம் கட்டாயப்படுத்தி திணிப்பதனால்தான் மரணம் உண்டாகிறது. பொய்வாயில் ஐந்தவித்தான் பொய்தர் ஒழுக்க நெடுவாழ்வார். பொய்வாயில் ஐந்தவித்தான் பொய்தர் ஒழுக்க
பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் தேடுவாழ்வார். இந்த பொய் பக்குவப்படுத்தி இருக்க வேண்டும். 5 வகையான பொருள்களையும் அவங்க பக்குவப்படுத்தி இருந்தாங்கன்னா அவங்க நீண்ட காலம் வாழ முடியும். அதான் வள்ளுவர் சொல்றது. பனை உணவு பொருள்கள். பனை உணவுனா மேல இருந்து பனை மரத்திலிருந்து வரக்கூடிய பொருள்கள். பெரும்பாலும் அது மருந்து அடிக்கிறதுக்கு கடுமையான விஷயத்துக்கு தாக்கப்படுவதில்லை. சாதாரண உணவிலிருந்து பனை வெள்ளம், பனங்கற்கண்டு போன்ற உணவுகளுக்கு மாறி உடலை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உடலை சுத்தப்படுத்திய பிறகு இந்த பனங்கற்கண்டு அதெல்லாம் அப்படி சாப்பிட்டு கூட சுத்தப்படுத்தலாம். அந்த பனங்கற்கண்டு சாப்பிட்றது பசிதாக கட்டுப்படி ஆகிடுது. இனிப்பு வந்துங்கிறது அது ஒரு பெரிய முக்கியம். இனிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்ம தண்ணியில தொடங்குறோம், பனங்கற்களையும் தொடங்கலாம். வசதி இருக்கிறவங்க பனங்கற்களையும் தொடங்கலாம். பனங்கற்கண்டு கடைசியில் தண்ணிக்கு தான் வந்தாகணும். தண்ணீரை வந்து சுத்தப்படுத்தணும். பனங்கற்கண்டு போன்ற உணவுகளுக்கு மாறி உடலை சுத்தப்படுத்தி பின்பு விண்வெளி சக்தியில் வாழும் காமா கதிர்களை காற்றை இழுத்து வாடுற மாதிரி காமா கதிரை இழுத்து வாடுற அளவுக்கு இந்த உடம்பு மாறிக்குது. காற்றை இழுத்து வாழுகின்ற தன்மைக்கு மாறுகின்ற பொழுது அதில் சுத்தமானது பிறகு வெளி காமா கதிர் நம்மளை சுற்றி ஓடிட்டு இருக்கிற ஒய்ஃபி அப்படி சுத்தப்படுத்துகின்ற போது நம்ம உடம்பு வந்து டவர் மாதிரி மாறிக்குது. எங்கிருந்து வரக்கூடிய காமா கதிர்களை இது ஈர்த்து உள்ள தெரிக்குது. அப்ப காமா கதிர் எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா பல கோடி அண்டங்கள் இருந்து காமா கதிர் வந்துட்டு இருக்கு. நம்ம கண்ணுக்கு முன்னாட நம்ம தோலை விட்டு வெளியே, தோலுக்கு வெளியும் காமா கதிர் இருக்கு, தோலுக்கு உள்ளேயும் காமா கதிர் இருக்கு. நம்ம அதை எடுத்து வாழ பழகி கொள்ள வேண்டும். அதனாலதான் அவங்க வந்து இருட்டில கூட அவங்க தனிமையில இருட்டில கோக்கில் இருக்கப்படுறப்போ அவங்களோட சக்தி அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. பசித்திரு, தடைத்திரு, விழித்திரு. இது பரிணாம சித்தாந்தத்தின்படி மனிதனுக்கு மட்டும்தான் பிறந்தது. இது பரிணாம சித்தாந்தத்தின்படி மனிதனுக்கு மட்டும்தான் பிறந்தது. அப்போ ஒரு 16 வயசுக்கு மேலே இது பொருந்தும். பசித்திரு, விழித்திரு, தடைத்திரு என்பது வள்ளலாரின் கருத்தாகும். குறிப்பிட்ட மனிதனுக்கு அதாவது தனிப்பட்ட மனிதனுக்கு மரணம் இல்லை. மனித சமுதாயத்திற்கு அழிவில்லை என்பது இப்புத்தகத்தின் கருத்து. நமது கல்வி முறை எவ்வாறு அமைய வேண்டும், அவ்வளவுதான். பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார், நல்லவர்களை காப்பாற்றவும் தீயவர்களை அழிக்கவும் அறத்தை நிலைநாட்டவும் நான் ஒவ்வொரு யுகத்திலும் அவதரிக்கிறேன் என்று சொல்கிறார். அது ஒரு கருத்து. நல்லவர்களை காப்பாற்றவும் இயற்கையை நல்லவர்களை காப்பாற்றவும் தீமைகள் அழிக்கவும் அறத்தை நிலைநாட்டவும் நற்செயல்களை செய்யவும் நான் ஒவ்வொரு யுகத்திலும் அவதரிக்கிறேன் என்று சொல்லி முடிச்சுக்கிறார். இதே ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையின் முறை. அதனாலதான் தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் இடம் வாங்கி 10 சென்ட் இடம் வாங்கிட்டு 5 சென்ட் இடம் வாங்கிட்டு காட்டு வாரத்தில் போய் இதை சுத்தப்படுத்துவதில் நீங்க ஆசிரியராக மாற முடியும். வீட்டுக்கு இருந்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆரம்பத்தில் தப்பிக்கிறதுக்கு பண்ண கூட அவர்கள் 5 சென்ட்டை வாங்கிட்டு போயிடணும். இதுதான் அடிப்படை. இப்போ அதனாலதான் வெங்கடேசன் வந்து தனியா 5 சென்ட் வாங்கி இந்த காட்டுக்குள்ள அவர் அவ்வளவு ஒரு விஞ்ஞானி இருந்தாலும் பல நாடுகள்ல பல ஊர்களை சுற்றி இருந்து கட்டடங்களை கட்டிருந்தாலும் கூட அப்படியே பார்த்தேன் இந்த படத்தை, அந்த இடத்த போய் பார்த்தேன். அவர் எளிமையாக 5 சென்ட் இடத்துல ஒரு 8 அடி உயர சுவர் கட்டி அமைதியாக வாழ்ந்துட்டு இருந்தார் 25 வருஷமா. 18 ஆண்டு மேலே வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் சொந்த ஊர் மன்னார்குடி. ஆனால் அவர் அந்த 5 சென்ட் இடம் வாங்கி ஆராய்ச்சி பண்ண இடங்கன்னு கேட்டீங்கன்னா வெள்ளியங்கிரி மலைன்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர்ல. மன்னார்குடியிலேருந்து 250 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் வரும். அங்கே வந்து இருந்து காட்டு வாரத்தில் இருந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிச்சார். இப்போ நீங்கள் கேட்கலாம். அவரு தனிமையில் இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது வந்து அந்த இடத்துக்கு போயிருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. தனிமையில் இருக்கிறாரு. 20 வருஷம் அங்கதான் இருந்தார். 20 ஆண்டுகள் அங்கதான் இருந்தார்.
வீடுக அங்க குடிசை. இருந்திருக்காருனாக்கா, அதாவது என்னாக்கா, டோட்டலா வந்து உணவை நிறுத்தின பிறகு அங்க போயிருந்தாருன்னு சொன்னாக்கா, ஆ சமாளிச்சுக்கலாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி கொஞ்சம் அப்படியே விட்டு, 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 விட்டு சிறிதளவு உணவு, சிறிதளவு நீர் இந்த மாதிரி அ உட்கொள்ற பழக்கத்துல அங்க போயிருந்தாருன்னா, ஆ அங்க வந்து தனிமையில இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க, ஒரு உதவிக்கோ அல்லது இவரு வேறு ஒரு பொருளை வந்து சேகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கம்மியா தான் இருந்திருக்கும். எப்படி இருந்திருப்பாரு தனிமையில? இதுவே தனிமையில அதுதான் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு 95 விழுக்காடு தனிமையில இருந்தது தான் இருந்தது. அப்ப அந்த தனிமையில இருக்கும் பொழுது தான் புதியன கண்டுபிடித்தல். ம். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் ரெண்டும் ஒண்ணுதான். அது அங்க கொண்டு போய் விட்டுரும். அது தெரியாதவங்களுக்கு தான் ஃபாஸ்டிங் நேரடியாக கொண்டு போக முடியாது யாருமே. அந்த விட்டு அ விட்டு செய்கின்ற பொழுது அப்படியே சுத்தமாய் அப்படி பழகிரும் அவ்வளவுதான். அந்த அது வேணா உண்ம. ம். பழகிருமே தவிர அ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா இதை விட்டு செய்கின்ற அப்படின்னு இயற்கையாவே இதை விட்டு செய்கின்ற. ஏன்னா சக்தி அது அ குறையறது இல்ல. சக்தி குறையறது இல்ல. அ அந்த வாயில் இருக்கிற விஷத்தை எடுக்கிறதுக்கு ஏதாவது நீ போடலாமே தவிர மற்றபடி இது ஒண்ணுமே இல்லை. அதனால ம். ரொம்ப எளிமை. அதனாலதான் என்ன சொல்றாரு அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தா புத்தகத்தை எடுத்து பார்த்தா இந்த 71ஆம் பக்கத்துல விண்வெளியிலிருந்து ம். சக்தி எடுத்துக்கிறோம் அப்படிங்கும் பொழுது உடம்பு உடம்பு ஏற்கனவே ம். எல்லா வகையும் இயங்கிட்டு தான் இருக்கு. அது புரியறதுக்கு சுத்தமாகறதுக்கு இந்த நாள் ஆகுது. அதனால இந்த அ அது புரியறதுக்கு சுத்தப்படுறதுக்கு நாள் ஆகுது. நம்ம உடம்பு வந்து ஏதோ ம். ஆகாரம் திங்கிறீங்க ஆகாரம் திங்கல அப்படிங்க அது உணவு பழக்கம் வேற. உணவு ஆமா. பழக்கத்தினால்தான் உணவு சாராயம் குடிக்கிறதுனாலதான் இறைச்சி திங்கறதுனாலதான் உயிர் வாழுது அப்படிங்கிறது ஒரு லட்சம் ஆண்டு தவறான கற்பனை. ஆ அது அத புரிஞ்சுக்கிட்டா போதுங்கய்யா. அதாவது உணவு சாப்பிடுறதுனால தான் உயிர் வாழ்றோங்கிறது ஒரு கருத்து தான் இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, 99.99% 100 வந்து பேரே அப்படித்தான் இருக்காங்க. சொல்லும் போல 100 பேரும் அப்படித்தான் இருக்காங்க. உணவு சாப்பிடலாம் செத்து போயிடுவோம். ம். அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துல ஆ தான் இருந்துட்டு அந்த சாப்பிடலாம் செத்து போயிருவோம்னா, எதை சாப்பிடலாம் செத்து போயிருவோம். அது சொல்லலையே யாருமே. அது சொல்லல. அது ம். சொல்லல. அதே ஏன்னு மாதிரி கேட்டா, இன்னொரு இன்னொரு விஷயம். இப்ப வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த பனம் வெல்லம், அந்த பனங்கற்கண்டு, அது ம், தூய்மையானது. அது மருந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ம், 1. 2வது வந்து இப்ப வந்து அந்த பனங்கள்ல பனங்கற்கண்டு இப்ப தயார் பண்றபோது கூட பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல வந்து நம்ம இந்த அஸ்கா சர்க்கரை கலந்து கொண்டு வந்து ம், விக்கிறாங்க. அது வந்து ம், மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்னன்னா, ம், எந்த பொருளையுமே வந்து கலப்படம் இல்லாத மக்கள் வந்து இப்ப குடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லாத இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ம், கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி தேன் கூட பார்த்தீங்கன்னா, சர்க்கரையில உருவாக்குறாங்க. நானே வந்து ஒரு 4 லிட்டர் தேன் வாங்கிட்டு, ஒரு 4 நாள் சாப்பிட்டேன். அடியில பார்த்தீங்கன்னா, வெறும் அஸ்கா சர்க்கரையா இருந்தது. அது இல்ல ம். இத என்ன சொல்றேன்னா, இந்த மாரி நீங்க சொல்ற மாரி பனங்கற்கண்டும், பனவெல்லமும் சாப்பிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கலப்படம் இல்லாம இருந்ததுனாக்கா, அது ஒரு உடலுக்கு நல்லதை அதுக்கு பயக்கும். ஆமா. அதுக்கு 1000 வழி இருக்கு. அதான். உடம்பை சுத்தம் பண்றதுக்கு 1000 வழி இருக்கு. பல அது லட்சக்கணக்கான வழி இருக்கு. மெயின் வந்து சுத்தம் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு வழி தெரிஞ்சிருக்கணும். ஆமா. ரொம்ப எளிமையா இருக்கு. இந்த மாரி. இதெல்லாம் ஆ நாய் தண்ணியில பண்ணலாம். தண்ணி காய்கறின்னு பண்ணலாம். ம். அப்புறம் பனங்கருப்பட்டியில பண்ணலாம். இதெல்லாம் பண்ணலாம். லட்சக்கணக்கான வழி இருக்கு. அதான், அதான். எந்தெந்த நாட்டுக்கு அதாவது எல்லா நாட்டு மக்களுக்கும் இது கொண்டு போய் சேர்த்தறனால அது இப்படி இருக்கு. இதுதான் விஷயம். அப்படி செஞ்சோம்னா நம்ம இதை எடுக்கலாம். அதான். முதல்ல வந்து உடலை தூய்மைப்படுத்தணும். அது வந்து ஆமா அதற்காக நீரே அதான் அதேதான் அதாவது அது தொடங்கல அப்படின்னா அது அப்புறம் பன்னிக்குட்டி மாதிரி தான் நம்ம இருப்போம். ம். தனித்து இயக்கல அப்படின்னா அவ்வளவுதாங்க ஐயா. அதான். சில ஆமா. இடத்த வாங்கி அங்க போயிடணும். அதான். தனிமையில போயிடணும். போயிரணும். ஆமா, ஆமா, அந்த ஆமா. தலைச்சம்புள்ள பொறுப்புக்கு வந்து அவங்களுக்கெல்லாம் திருமணம் பண்ணி வச்சுட்டு அது ஒரு பொதுவான விதி. தலைச்சம்புள்ளை பொறுப்புக்கு வந்து மேல வந்ததுன்னா அதுக்கான வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிடணும். இதுதான் அ, இயற்கை. இது யாரும் மாத்த அ. முடியாது. இல்லைன்னா ம், ம், அது ம். அந்த நோயாளியவே சுத்தப்படுத்தாம நோயாளி நாத்தம் முடிச்சு பிண மாதிரி கிடந்ததுன்னா யாரையும் மதிக்க மாட்டாங்க. நாய் அது மாதிரி உண்ம. பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. ஆமா, பசிதாக ஆமா. அமைதி ஆயிடுச்சுன்னா நீங்க அங்க போயிட வேண்டியதுதான். இதுதான் ஆ. இயற்கை. இது யாரும் மாத்தக்கூடாது. இல்லாட்டினா நீ நீ இல்லை அப்படின்னா இன்னைக்கு தனிமை என்பதே கிடையாது. ஏன்னா ம். கையில கைபேசி வந்தாச்சு. நீங்க ஆமா. உலக விண்வெளியில் கூட நீங்க பேச முடியும்.
ம். கண்டிப்பா. அது உண்மை. ரெண்டாவது சாட் ஜிபி வந்திருக்கு. சாட் ஜிபில ரொம்ப அருமையான கண்டுபிடிப்பு தான். ஆ. அது வந்து மனிதன் அது நீங்க மூளைக்கு நீங்க வந்து அதுக்கு சொல்லிக் குடுக்குறீங்க. அந்த சொல்லிக் குடுத்து உனக்கு அதை உதவி செய்யுது. நேத்து கூட ஸ்வீடன்ல பேசினேன். ஆ. ஸ்வீடன் வந்து நண்பர் பேசினாரு. நீங்க ஒரு வந்து படம் மாரி கொண்டு வரலாம். பிக்சர் படம் மாரி கொண்டு வரலாம். நீங்க பேசுறதுல படம் அனிமேஷன் மாரி கொண்டு வரலான்னாரு. அது அனிமேஷன் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் எளிமையா புரியும். நீங்க ஆ. பேசுறது என்பது வேறு. நீங்க நெறைய பேசியிருக்கிறீங்க. ஆனால் அது அனிமேஷன் மாரி கொண்டு வந்து இப்போ ஒரு 5, 10 நிமிஷம் தான் பேசுறீங்க. அந்த 10 நிமிஷத்துல அவங்களுக்கு அந்த பரிணாமத்தை பேசிடுறீங்க. பரிணாமத்தை பத்தி 2 நிமிஷம். அவர் பல்லு ஏன் விளக்குறோம்? நேத்து வந்து பல்லு ஏன் விளக்குறதுக்கு காரணம் இது வரைக்கும் சொல்லவே இல்ல. பல்லு விளக்குறீங்க. அப்புறம் பல்லுக்கு அப்புறம் கீழ என்ன இருக்கு? பல்லு இருக்கு, நாக்கு இருக்கு, ம். தொண்டை இருக்கு. ம். அது கீழ குடல் தான். உணவு அதெல்லாம் குழல். அதெல்லாம் ஏன் விளக்கல? அதான கேள்வி. அது கரெக்ட். அது ஏன் விளக்கல? பல்ல விளக்குறீங்க, நாக்க விளக்குறீங்க, அப்புறம் தொண்டை வரைக்கும் விளக்குறீங்க. தொண்டை கீழே ஏன் விளக்கல? ஆ? கலக்கல. ஆமா, ஆமா. அதுதான் சாபம். 20,000 ஆண்டுகள்னு வச்சுக்கலாம். அப்ப ஏற்பட்ட சாபக்கேடு. அதான். அப்ப அந்த கோயில் சிலை மாதிரி உடம்பு வரல. கோயில் ஆ. படுத்திருக்கிற மாதிரி ஞானம் வரல. கோயில் ஆ. சிலை படுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த நுழைவாயில் ஆ. இருந்து அப்படியே நுழைவாயில் முட்டி அப்புறம் பிறப்புறுப்பு, பிறப்புறுப்பு, தொப்புள், அப்படியே நெஞ்சு, அப்புறம் தொண்டை, அப்படியே ஆ. போயிட்டே இருக்குல்ல. அந்த அப்படியே தத்துவம். அந்த தத்துவம் அப்படி மல்லாங்கு படுத்திருக்கிற மாதிரி ஆமா, கரெக்ட். நின்றுட்டு இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, அது ஒரு தத்துவம். மல்லாக்கப்படுத்துறத பார்த்தா அது தத்துவம். அந்த தத்துவத்தை சிற்பி இதை வடிவச்சு கொடுத்தது மையன்கிற சிற்பி தான், முதல் தலையாய சிற்பி. அந்த மையன் ஆ. சிற்பி தான் எல்லா தமிழ்ல வந்து பார்த்தா சிலப்பதிகாரம், அப்புறம் மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி இதெல்லாம் அவர் வர்றாரு. இன்னைக்கு மையன் கட்டட கலைகள் நல்ல முழுமையை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க போகணும். செந்நூல் சிற்ப செந்நூல் எல்லாம் படிக்கணும்னா தஞ்சாவூர், தஞ்சாவூர் கட்டடக்கலைகள், தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்துல மயில் சிற்பக்கலை அப்படிங்கிறது பாடம் வச்சிருக்கிறாங்க. இதை பற்றி விளக்கம் வேணும்னா கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வடிவமைத்த திருவாளர் கணபதி ஸ்தபதிக்கு அத்தனை தெரியும். அவர் அதனுடைய வழி வந்தவர் தான். மையனுடைய வழி வந்தவர் தான். மைய நாகரிகத்திற்கு வழி வந்தவர் தான். அவர் தான் மிகப்பெரிய ஆய்வு. அவர் அது மட்டும் எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு மையன் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே. எது எழுத்து? சீர்திருத்தம். ஓ, எழுத்து சீர்திருத்தம். ஓ. எழுத்து சீர்திருத்தம் அவர் பண்ணியிருக்காரு. எழுத்து சீர்திருத்தம் பண்ணித்தான் அது வந்திருக்கு. ஆரம்பத்தில் அது உயிரெழுத்து 12, மையெழுத்து 18, ஆயுதெழுத்து 1 இதெல்லாம் அந்த எழுத்து சீர்திருத்தம் பண்ணவர் மையன் தான். மையன் ரொம்ப அருமையா இருக்கப்ப அது ஐந்திர வல்லமை, அப்புறம் வந்து அவர் தொகுத்து கொடுத்தது ஐந்திர வல்லமை, இன்னொன்று வந்து பிரணவ வேதம், இதெல்லாம் அவர் தொகுத்து கொடுத்தார். ஐந்தரும் வல்லமையில் என்ன சொல்லியிருக்காருங்க? 5 வகையான திறமைகளை பத்தி சொல்லியிருக்காங்க. 5 வகையான திறமைகள். திறமைதான். அந்த ஒரு புத்தக கண்காட்சி போட்டிருந்தாங்க. அதுல வந்து இந்த மையன் எழுதினிய அந்த புத்தகம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு போய் கேட்கலாம்னு சொல்லி போனேன். எங்க தேடியும் அந்த புத்தகம் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு கிடைக்காதுங்க அப்படின்ட்டு. இப்ப கிடைக்குது. இப்பெல்லாம் 5 வல்லமை கிடைக்குது. 5 வல்லமை கிடைக்குமா? அப்புறமேல் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து கன்னியாகுமரியில ஒரே ஒரு புத்தகம் மட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல கேள்விப்பட்டேன். அது வந்து அவருடைய புஸ்தகம்லாம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். அது கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதுக்குதான் வெங்கடேசன் கண்டுபிடிச்சு போட்டாரு உடம்பை எப்படி மாத்தணும். அது மரபணுவே மாத்துறதே இது. இது கூட ராத்திரி 8 மணிக்கு பேசும்போது ஒரு புதுசா வந்துருந்தாங்க எல்லாருமே. சொன்னேன் இது பரிணாம அறிவியல், தொடர்ந்து ஒரு 30 நாள் வாங்க, அப்பதான் புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா 30 நிமிஷத்துல என்ன பேச முடியும்? ஆமா, அதெல்லாம் தொடர்ந்து வாங்க, புத்தகத்தை வாங்கி படிச்சுங்க. நண்பனை கொடுத்து சேர்த்து சொல்லி நண்பனை கொடுத்து சேர சொல்லிட்டேன். 3000 நண்பன் கொடுத்து சேருங்க அப்படின்ட்டு நான் சேரேன்னு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே 80 வயசு 70 வயசு. ஆனா நிறைய பேர் காணொலி பார்த்துட்டு செய்யறாங்க. நிறைய பேர் நான் காணொலி பார்த்துட்டு செய்யறேன், எனக்கு புத்தகம் அனுப்புவீங்க. சரி, அனுப்பி வைக்க சொல்லியிருக்கேன். எல்லாம் பாவம் சக்கர நோய் சிக்கி சீரழிஞ்சு எல்லாம் அழுகி போய் இன்னைக்கு சக்கரை வியாதி வந்து யுனிவர்சல் ஸ்டாண்டர்டா பண்ணிவிட்டானுங்க. அழுகி போய் நாத்தம் கொடுமை. இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன்.
பிண மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த அந்த பூஜை அந்த லட்சணமே இல்லை. மாத்திரை கொடுக்குறோம், நல்லா வர்றதுக்கு மாத்திரை கொடுத்தா பரவாயில்ல. அது சாப்பிட சாப்பிட மேன்மேலும் மேன்மேலும் உடல் அழுகத்தான் செய்யுத ஒழிய குணமாகறதே கிடையாது. ஏன் புலன்களையும் பகுத்தறிவு அவன் தாண்டல? ம். ஏன் அவன் எல்லாம் காசு சம்பாதிக்கிறதுல கண்ணு கருத்துமா இருக்கிறானுங்களே ஒழிய வந்து மக்கள் சமுதாயத்தை வந்து பாதுகாக்கணுங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லை. அதனாலதான் அதுக்கு ஒழுக்கம் இல்லாத மொழின்னு பேரு. யாரும் ஆங்கிலத்தை விரும்புறது இல்லை, யாரும் ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்றது இல்லை. யாரும் எந்த நாடு, எந்த ஐரோப்பிய நாடு ஆங்கிலத்தில் ஏத்துக்காது. எந்த நாடு ஏத்துக்காது ஆங்கிலங்கள். அவ்வளவுதான், அது ஆங்கிலங்கள் எங்க ஓடிட்டு இருக்குதே தவிர அது வந்து அவர் பெருசா யாரும் ஆங்கிலம் படிச்சதை அறிவாளின்னு எந்த நாடும் ஏத்துக்கிறது இல்லை. ரொம்ப பேசிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து 4 வார்த்தை ஆங்கிலத்துல பேசிவிட்டு அவனை தூக்கிட்டு கொண்டாடுறானுங்கள. இன்னைக்கு சமுதாயத்துல அது ஒரு மூடத்தனமா இருக்குது. ஆங்கிலம் பேசிட்டா போதும், அவன் மிகப்பெரிய அறிவாளிங்கிற மாதிரி மக்கள் ரெகக்னைஸ் பண்றானுங்க. அங்க அவங்ககிட்ட என்ன கருத்து இருக்குது, என்ன சரக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க மாட்டேங்கிறான். ஆங்கிலத்தில் 4 வார்த்தை பேசிட்டா போதும், ஒண்ணுமே தெரியாதவங்க கூட ஆங்கிலத்துல பேசுறதுக்கு ஆரம்பிச்சிடுறானுங்க. அந்த மாதிரி அது ஒண்ணும் இல்லைங்க, அதுல ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். ஒண்ணும் இல்லை. ஆனா இருந்தாலும் சமுதாயம் அந்த மாதிரி நினைக்கிறான். சுய சிந்தனை அது அது இந்த மாதிரி போயாச்சு. அந்த மாதிரி வந்து சம்பள கல்வி முறை நம்ம நாட்டுல தான் அப்படி, மற்ற நாட்டுல எங்கேயும் கிடையாது. சம்பள கல்வி முறை கொண்டு வந்து அடிமையாக்கன்னு கட்டி உலகத்தையும் கெடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம ஒண்ணும் அதை செய்யவே முடியாது. எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் அவங்ககிட்ட மார்க் இருக்குதான்னு தான் பாக்குறான். மார்க் வந்து காசு கொடுத்து மார்க் வாங்கிட்டு இந்தியாவிலதான் வெளிநாட்டுல கிடையாது. இந்தியாவில இருக்கிற மதிப்பெண்ணை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆமா, இந்தியா இருக்கிற படிப்பு மதிப்பெண்ணு யாரும் ஏத்துக்கிறது. அப்படியே பண்ணாலே 100 வாங்கிக்கிறதே 50 தாங்கிறான். அதுக்கப்புறம் அங்கிருந்து தொடங்குறான். அமெரிக்க நண்பர்கள், அமெரிக்க மாணவர்கள் இருக்கிறாங்க சொல்றாங்க, அமெரிக்க மாணவர்கள் இருக்கிறாங்களா அவங்க சொல்றாங்க ஏத்துக்கிறது இல்லைங்க அப்படின்றாங்க. இந்தியன் மார்க்க வந்து அங்க அமெரிக்கால ஏத்துக்கிறது இல்லையாமா? படிக்க போறவங்களும் ஏத்துக்கிறது இல்லை. அவங்க வந்து தரத்தை போட்டு பிரிக்கிறப்ப 100 வாங்கிக்கிறதுன்னு 50 தாங்கிறான். அதை வச்சு மாடி கேட்கற கேள்விக்குள்ள பதில், நீ படிக்க வர்றவனுக்கு தான், படிக்க போறவங்களுக்கு தான் தவிர மற்றவர்கள் ஒண்ணு கிடையாது. வேலைக்கு போறவனுக்குள்ள மானம் கட்டு போறான், அது வேற. வேலைக்கு போறத கூட அவர் இந்த ஒரு 5 அது என்ன ஒரு மதி ஐஎல் டெஸ்ட்னு வைக்கிறேன், இன்டர்நேஷனல் எலிஜிபிள் டெஸ்ட்னு வைக்கிறேன். அந்த டெஸ்ட்ல அவன் பாஸ் பண்ண. அது படிக்க போறவங்களுக்கு தான், வேலைக்கு போறவங்கிறது கூட கிடையாது. வேலைக்கு போறவங்களுக்கு சும்மா அடிப்படை ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கிறார். அடிப்படை ஆங்கிலம் தெரிஞ்சுக்கிறது போதுமானது. ஆனா இந்த ஆய்வு படிப்புக்கு போற, மேல் படிப்புக்கு போற இருந்தா அவன் தரத்தை எதிர்ப்பான். இந்த தரத்தை அவங்க ஏத்துக்கிறது இல்லை. அப்படியே இருந்தாலும் 100 மார்க் 10 மார்க் இருந்தாலும் 5 தான் கணக்கு. மறுபடியும் அவன் அது 5 வாங்கி அவன் கணக்குல 5 வாங்கிறது நீ போகணும். அந்த மாதிரி கொண்டு வரான். அவன் அதுல போய் ப்ராஜெக்ட் அது வந்து செய்முறை தேர்வு மாதிரி கொண்டு வந்துடுறேன். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நீ படிக்க முடியும், இல்லாட்டா படிக்க முடியும். அங்கேயே சேரணும். அவன் வந்து இப்ப ஒரு 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கிற அப்படின்னா 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கியா, மறுபடியும் 7ஆம் வகுப்புல தொடங்க. அப்ப 7ஆம் வகுப்புல அங்க சேர்ந்து 8, 9, 10 படிக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. கொண்டு வந்துட்டேன். 10ஆம் வகுப்பு அந்த அவன் கேட்கற கேள்விக்கெல்லாம் தரம் இருக்குதுன்னு பாக்குறேன். இல்லை அப்படின்னா சரி 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கிறியா, நீ வந்து 7ஆம் வகுப்புல இருந்து படி, 3 வருஷம் இங்க படி. அது சரியா கொண்டு வந்தாரு. 7 வருஷம் 3 வருஷம் படிக்கிறப்ப அதுக்கான தகுதியை கொடுத்தாரு. மற்றபடிக்கு நீங்க ஆங்கிலம் படிச்சா என்ன, மற்ற எந்த மொழி படிச்சா என்ன, எதை படிச்சாலும் அறிவு வராது, ஒண்ணு வராது. படித்தல் என்பது இயற்கையை படிக்கிறதா படித்தல். தாய்மொழியில் இயற்கை படிக்கணும். சொல்லும்போது வெங்கடேசன் சிவில் இன்ஜினியர்னு சொல்றீங்க, ஆனா இருந்தாலும் அவர் வந்து மெக்கானிக்கலுடைய சமாச்சாரம் எல்லாமே தரவா அத்துப்படி பண்ணி தான் இருந்திருக்காரு. ஆமா, இயற்பியல், வேதியியல், உயிரியல் எல்லாமே பண்ணியிருக்காரு. இயற்பியல் கண்டுபிடிச்சாரு, வேதியியல் கண்டுபிடிச்சாரு, இயற்பியல் கண்டுபிடிச்சாரு, வேதியியல் கண்டுபிடிச்சாரு, உயிரியல் கண்டுபிடிச்சாரு. அது பெரிய விஷயம். அதில் ஒரு தனி மனிதனுடைய ஒரு முயற்சி. அதுதான் இதுதான் மேலை நாட்டில் இருக்கும் செய்முறை கல்வி.
மேலைநாட்டுல இன்னைக்கு அப்படித்தான். யாரும் எந்த வயசுல எது வேணாலும் கண்டுபிடிப்பாங்க. அங்க தடையே கிடையாது. இது அந்த ஆ, மேலைநாட்டுல 100 வயசு 120 வயசு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணல, பிஹெச்டி பண்ணல, எந்த கல்லூரிக்கும் போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் அங்க சாதாரண விஷயம். சாதாரண விஷயம். ஓ, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. படிக்கிறதுங்கிறது ஆராய்ச்சி பண்ணுங்கிறது வெளிநாட்டுல சாதாரண விஷயம். அவ்வளவுதான். அங்க ம், போகும்பொழுது அங்க போகும்பொழுது இன்னென்ன திறமை இருக்கா, இப்படி எப்படி ஆராய்ச்சி பண்றியா, இந்த திறமை இருக்கா அப்படின்னு அந்த கல்லூரி பாக்குது. அவ்வளவுதான். அது பிறகு அவ ஓகே. கேட்கறது திறமை இருக்குதுன்னா நீ 100 வயசு என்ன 200 வயசு படிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஆ, ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கலாம். புதுசா அது உங்க விருப்பம். நீ வேலை அது உங்க விருப்பம். இப்ப இந்த ம், வேலை படித்தால் அறிவு வருங்கிற நிலைக்கு போய் ஆஹ், படித்தால் வேலை கிடைக்குங்கிற நிலைக்கு தப்பா கொண்டு போயிட்டாங்க. படிப்பது வேற படிக்கிறது வேற, உங்க சொந்த தொழில் என்பது வேற. படிக்கிறதும் அந்த என்னமோ படிச்சு போட்டு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பாடத்தை நான் படிக்கிறேன். என் மாதிரியே அவனும் பாடம் படிக்கிறான். 10 பேர் அதே பாடத்தை படிக்கிறான். 10 பேர் ம், அதே பாடத்தை படிச்சுட்டு தேர்வாயிட்டு ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு விண்ணப்பிச்சு எப்படி இருக்கும்? 10 பேர் ஆமா, உட்காந்துருக்கோம். 10 பேர் ஆமா. அதே மாதிரி படிச்சாச்சு. 10 பேர் அதே மாதிரி தேர்வு வாங்கியாச்சு. வேலை ஒண்ணு இருக்குது. அந்த வேலைக்கு ம், 10 பேர் போட்டிட்டு என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாது. ஒருத்தருக்கு மட்டும்தான் கிடைக்கும். மொத்தம் ம். காம்படிஷன் போட்டி போட்டு வந்து. அப்போ உன்ற அறிவு என்னாச்சு? உன்ற அறிவு என்னாச்சு? நீ நீ எந்த தொழில் கூட செஞ்சு பொருள் ஈட்டிக்க. விவசாயம் செஞ்சு பொருள் ஈட்டலாம். ஆயிரக்கணக்கான தொழில்களை செஞ்சு பொருள் ஈட்டலாம். என்ன வேணும் பொருள் ஈட்டலாம். ம். தினசரி அந்த உணவு முறைகள்லாம் மக்கள் உங்ககிட்ட கருத்து பகிர்ந்துக்கிறாங்களா ஐயா? ம். ஆஹா. இன்னைக்கு ஒருத்தர் வரலையா தருது இன்னைக்கு. நீங்க காலையில் அதிகாலை காலையில் அதிகாலை நேரத்துல காலையில் அதிகாலை நேரம் அப்ப இதுல இருந்து தெரியுதுன்னா யாரையும் நேரத்துல எந்திரிக்கிறது இல்லை அப்படின்னு தெரியுது. ஆமா. யாரையும் நேரத்துல அதாவது எந்திரிக்கிறது இல்லை. இது எத்தால எந்திரிக்கிறது நல்லதுன்னு சொல்லி மக்களுக்கு புரிகிறது கொஞ்சம் சிரமம் ஒண்ணு. 2வது தெரிஞ்சாலும் அவங்க காலையில எந்திரிக்கிறதுக்கு யாரும் முயற்சி பண்றதில்ல. முயற்சி ம். வேணுங்க. எதுவுமே முயற்சி வேணும். முயற்சி எந்திரிச்சு இல்லைன்னா ஒண்ணும் எந்திரிச்சு நடக்காதுங்க. படிக்கணும். ஆஹ். ஆமா. அவ்வளவுதான். இது எதுக்கு சாதகமா கேக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த விழித்துக் கொள்றவன் மட்டும்தான் பிழைத்துக் கொள்ளணுங்கிற மாதிரி அது இப்படித்தான் போகுது. விழித்துக் கொண்டவரெல்லாம் பிழைத்துக் கொண்டார் அப்படிங்கிற மாதிரி அப்படித்தான் போகுது. அது இயற்கையை கரெக்ட். விரும்பல. ஆமா, இயற்கையே அவனும் முடிச்சுக்கிட்டா தான் கொண்டு வருது. ஆமா. இந்த சுய சிந்தனை அப்படின்னுங்கிறது யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்குது இயற்கை. தீய எண்ணம் அப்படிதான் நினைக்குது. ஆமா. அதனால அது நல்ல எண்ணம். ஆஹ் அதுக்கு எல்லாமே காரணம் ஒரே ஒரு விஷயங்க. ஆஹ் அதாவது இப்ப நாம சிந்தனையும் சரி, தினசரி வாழ்க்கையும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா, நாம சாப்பிடக்கூடிய உணவை அடிப்படையாக கொண்டதுதான். இது போதைதான் என்னுடைய போதைதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு அது சின்ன எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஆச்சுங்களா? ஒண்ணு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல மிகவும் எளிமையான உணவு. ம். காலையில எந்திரிச்ச உடனே காலையிலயோ அல்லது இரவுலயோ ஒரு உணவு சமைச்சு வச்சுருவாங்க. அதிலேயே பார்த்தீங்கன்னா, சமையலுக்கு அந்த மாதிரி தண்ணி ஊத்தி வச்சு, பழைய சோறாவோ அல்லது குழம்பு வச்சு ஒரே ஒரு குழம்பு தான் வைப்பாங்க. இப்பதான் நாம ரசம் வைக்கிறோம். கூட்டு, பொரியலு இதெல்லாம் செஞ்சு நாம அதுல கொஞ்சம், இதுல கொஞ்சம்னு சொல்லி தின்னு, 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 தின்னு வயித்த ஹெவி லோட் ஆக்கிக்கிறோம். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னாக்க, ஒரே ஒரு குழம்பு, ஒரே ஒரு சோறு. இதே தான் 3 வேளையுங்க. அடிஷனல் இது எதுவுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வீட்ல நீங்க உணவுன்னு சொல்லிட்டா, அந்த வீட்ல எல்லாம் இருக்குது. கூட்டு இருக்குது, பொரியல் இருக்குது, அப்பளம் இருக்குது, கடிச்சிக்கிறதுக்கு பலகாரங்கள் வைக்கிறாங்க. சாம்பாரு, ரசம், தயிரு இத்தனையும் திங்கிறாங்க. இத்தனையும் திங்கும்போது என்ன ஆகுது? அத்தனையும் செரிமானம் பண்றதுக்கு உடலே குழம்பி போயிடுது. இன்னைக்கு அது இல்லன்னா, "என்னடா நீங்க ஒரே ஒரு குழம்போட செய்றீங்க" அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்வா தான் நினைக்கிறாங்களே ஒழிய, அது பழைய கற்காலத்துல இந்த மாரி தான் பண்ணுனாங்க அப்படிங்கிறது யாரும் நினைக்கிறதில்ல. அந்த காலத்துல ம். நீங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா, குறைஞ்சது 8 பிள்ளை, 10 பிள்ளைலாம் பொறந்தது. அந்த வெறும் ஒரே ஒரு பழைய சோத்த மட்டும் சாப்பிட்டு. இன்னைக்கு நீங்க நேத்து சொன்னீங்க பார்த்தீங்களா? அதாவது நான் 50,000 பேர் தான் இருப்பாங்க இந்தியா முழுசும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க.
அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறப்புங்கிறது வந்து ஒரு அபூர்வமா இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல 2 குழந்தை இருந்தா போதுமாம். அப்புறம் 1 குழந்தை இருந்தா போதுமாம். இன்னைக்கு 1 குழந்தைக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அ ப ஆஸ்பத்திரிக்கு போய் தான் அந்த 1 குழந்தையும் பெத்துக்கிறாங்க. காரணம் என்ன? அதே மாதிரி திருமணமும் தள்ளி போயிட்டே இருக்குது. யாரும் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு வந்து மக்கள் பிறப்புங்கிறது வந்து ஒரு அபூர்வமா போயிடுது. இப்ப லேட்டஸ்டா அன்னைக்கு முந்தானால என்னமோ ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேங்க. எலான் மஸ்க் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ல வந்து ஒரு பெண்ணை உருவாக்கி, நீங்க வந்து இயற்கையா இருக்கக்கூடிய பெண்களை நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்ல. அந்த பெண்ணை உருவாக்கி, அதே வந்து உங்களுக்கு வந்து குழந்தை பெத்து குடுக்குதுங்க. எலான் மஸ்க் வந்து அந்த அ அந்த மாரி தான் இனிமே வந்து உருவாக்க போறாராம். செயற்கை பெண்ணு. ம். செயற்கை பெண்ண உருவாக்கி, அதையே வந்து கல்யாணம் பண்ற மாரி பண்ணி, குடும்பம் நடத்துறதுக்கு அத தூண்டுதல் எதிர்காலத்துல இனிமே அப்படித்தான் வரும். அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டுருக்கான். அதெல்லாம் இதெல்லாம் கற்பனை நெறைய கற்பனை நெறைய வரும். ம். என்ன சொல்ல கற்பனை தான். மனிதன் அந்த கற்பனை உலகத்துக்கு போற அளவுக்கு இன்னைக்கு இந்த சூழ்நிலை மாறிடுச்சுங்கிறேன் நானு. ஆ, ஆ. இன்னைக்கு இந்த சூழ்நிலை அதாவது பரிணாம சூழ்நிலை அறிவியல் ஆ பரிணாம அறிவியல் என்பது வேற. அவ்வளவுதான். இயற்கையின் அது வேற. நோக்கம் என்பது வேற. ஆமா. அது வேற. அது வந்து இருந்தாலும் பிசாசனுடைய வேலை அதெல்லாம். தீய எண்ணத்தினுடைய வேலை. ஆமா. அது வேற. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து மனிதனுடைய மனம் வந்து அந்த ம். அளவுக்கு வந்து மாறிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஆமாமா. காரணம் என்னன்னா, ம். எல்லாமே எண்ணங்கள் எல்லாமே வந்து சாப்பிடக்கூடிய உணவை அடிப்படையாகத்தான் மாறுதுங்கிறது என்னுடைய ஒரு இது கருத்து. அதனாலதான் இந்த நோய் நல்லாகுது இதுல. அப்ப ஆ, இது சரியா இருந்து இது கண்டுபிடிக்கலன்னு இந்த நோய் நல்லாகாது. ஆமா. அப்ப அப்ப இது சரியா போயிட்டு இருக்குது. இது தான் அடைந்தாலும் தன் குழந்தை அடையும். அது இன்னும் அவங்களுக்கு பரிணாம அறிவியல் தெரிஞ்சு இந்த புத்தகத்தை படிச்சு தான் வரணும். எல்லாரும் கண்டுபிடிச்சு எழுதி வச்சுட்டு போறத வச்சுதான் எல்லாரும் இயற்கையில இருந்து பாடத்தை கத்துக்கிட்டு எழுதி வைக்கிறாங்க. இயற்கையில இருந்து பாடத்தை கத்துக்கிட்டு வந்தாலும் எல்லாரும் போய் சேரும். அவனுக்கு இந்த புத்தகம் போய் சேரணும். போய் சேரணும். தமிழ் புத்தகம் தமிழ் புத்தகம் இப்படி ஒண்ணு இருக்கு. எதிர்காலத்துல மனிதன் இப்படி மாறுறான். அவனுக்கு இரைப்பை வந்து தேவையில்லை. அவன் காத்துல இருந்து எடுத்துக்கிறான். காற்று நைட்ரஜனை புரோட்டீனா மாத்திக்கிறான். ஃப்ரீ நைட்ரஜன் ஃப்ரீயா இருக்கு காத்துல. அது எடுத்துக்கிறான். வாய் வழியா இப்ப சூரியன்ல இருந்து சக்தி வருதுங்கிறேன். இப்ப மூக்கு வழியா போகுதுங்கிறேன். இரைப்பை வந்து நம்ம இரைப்பையில இருக்கிற மருந்து சாப்பிடறதுனால எல்லா நோயும் செத்து போகுதுங்கிறான். இல்ல இயற்கை கிருமிகள் செத்து போகுதுங்கிறான். வயித்துல இருக்கிற இயற்கை கிருமிகள் அந்த பாக்டீரியா தான் நம்ம வயித்துல இருக்கு. தூய்மையான பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியா வந்து மனிதனுக்கு நல்ல செய்த பாக்டீரியா இருக்கு. அதெல்லாம் செத்து போகுது. ஏன்னா மனித வாழ்வே கேள்விக்குறியாக்குது. இது தப்பு அப்படிங்கிறான். அதுக்கு இதை கண்டுபிடிச்சோம். நீரிய மருந்து கண்டுபிடிச்சோம். 30 வருஷம் செய்யறேன். இறப்பை வந்து பாக்டீரியாவால் சூழப்பட்டிருக்கிறது. பாக்டீரியா தான் அடிப்படை காரணம். அது போய் தான் எல்லாம் நொதிச்சு இலகுன்னு நல்லதை தூய்மை பண்ணி கொடுக்கறது அதுதான். அதுல இருந்து தான் செய்திகள் வந்து டிஎன்ஏக்கு போகுது. டிஎன்ஏ செய்திக்கு போகுது, மரபணுக்கு போகுது, மரபணு வந்து செய்திக்கு போகுது. வெளியிருந்து வரக்கூடிய செய்திகள் உடனே உடம்பை வேகமா மாறுறதுக்கு புலன்கள் உதவி செய்கின்றன. வெளியிருந்து செய்திகளை கொடுத்து அழுத்தம் கொடுக்குது. அது இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி மாறுகின்ற பொழுது மாறுது. அப்ப புலன்கள் வந்து தெளிவா இருக்குது. உள்ள இருக்கிற மூளை டிஎன்ஏங்கிற ஒரு மூளை பல கோடி ஆண்டுகளாக உள்ளே இருப்பது. இந்த மூளை வந்து தனக்கானதா ஒன்று கண்டுபிடிச்சு மூளை உற்பத்தி பண்ணியிருக்குது. அந்த அந்த மூளை என்ன சொல்லுது? வெளியிருந்து மாத்துறதுக்கு என்ன சொல்லுது? வெளியிருக்கிற செய்தியை வாங்கி உள்ள கொடுக்குறப்ப இது வேகமா மாறிக்குது டிஎன்ஏ. அதனாலதான் அது சுத்தமாகுது. அவ்வளவுதான். நீங்க சொல்லும் போல இப்ப ஆஹ் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இரைப்பையை எடுத்தாலும் மனிதன் வாழலாங்கிறதுக்கான உதாரணம் பாத்தீங்கன்னா, இப்ப நெறைய பேத்துக்கு வந்து பித்தப்பை எடுத்துடுறாங்க. ஆமா பித்தப்பை எடுத்துடுறாங்க. அப்புறம் வந்து குடலை வெட்டி எடுக்குறாங்க. ஏதாவது ஆமா கேன்சர் மாதிரி ஆஹ் ஏதாவது வந்து எடுத்துடுறாங்க. உம் அது இந்த பித்தப்பையை, கர்ப்பப்பையை இதெல்லாம் எடுக்குறாங்க. எடுத்தாலுமே கூட உயிர் வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. உம் இது ஜென்ரலா நெறைய நடக்குது. பித்தப்பை எடுக்கிறதும், கர்ப்பப்பை எடுக்கிறதும் ஜென்ரலா நெறைய பேத்துக்கு எடுத்துடுறாங்க. அப்படிங்கிறப்போ, உம் இரைப்பை இல்லாம வாழ முடியுங்கிறதுக்கு நீங்க சொல்ற மாதிரி, வாழ உம் முடியுங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம் தானே. ஆமா எது எடுத்தாலும் மனித சாகரில் இறப்பையில பிரச்சனை வந்து சிக்கல் வந்து எடுத்துடுறாங்க. இன்னைக்கு எடுத்துடுறாங்க. இறப்பை இல்லாம இருக்கு. இந்தியா உலகத்துல பார்த்து இறப்பை இல்லாத இறப்பையில பிரச்சனை வந்து எட்டு கடைஞ்ச ஒரு கோடி பேர் இருப்பாங்க. ஆனா ஒண்ணு நானு எதுவும் கேள்விப்படல. இரைப்பையை எடுத்துட்டு இருக்கிறான்னு சொல்லி. ஆனா அதெல்லாம் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க.
இருக்கும். சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா இத எடுத்துவிட்டு உயிரோட தான் இருக்கிறான். அந்த மாதிரி ஆமா. இரைப்பையை எடுத்தாலும் உயிரோட இருக்கலாம். ம். அந்த இறப்பைகளே வாய்ப்பு. அந்த இணைச்சிருவாங்க. சிறுகுடலையும் அதாவது உணவு குழாயையும் ஆ. சிறுகுடையும் இணைச்சிடுறாங்க. அவ்வளவுதான். அதான், அதான், அதான். அது ஒண்ணு இல்ல, இணைச்சிடுறாங்க. நீங்க ஆ. அங்க எதுவுமே நடக்காது. அங்க என்னமோ பேருக்கு அப்படி திரவ மாதிரி குடிச்சுக்க வேண்டியது, அப்படியே இருக்க வேண்டியது, அப்படியே விழுந்து அப்படி 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 இருந்தது செத்து ரொம்ப ஆ. ரொம்ப மனவேதனை அடைந்து மனவேதனை அடைந்து, அதாவது உணவுக்கு ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது உடல் புரிஞ்சுக்கிட்டு மனத்துக்கு சொல்லணும், மனதை ஒழுங்குபடுத்தணும். இவன் தப்பிக்கிறதுக்காக அறுவை சிகிச்சை பண்ணும் பொழுது எந்த தத்துவம் இல்லாத அவன் பண்ணிக்கணும் பொழுது அவன் தற்கொலை தான் பண்ணிக்கணும். ஆ. சரி, மணி 5:20 ஆகி போச்சு. மறுபடி பேசுவேன். நன்றி, வணக்கம். சரி. நன்றி, நன்றி.